அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 227வது நாள். இன்று நாம் ஆகாய் புஸ்தகத்தை வாசிக்க இருக்கிறோம். இதில் வெறும் 2 அதிகாரங்களே உள்ளன. கிமு 520 ஆகாய் இறைவாக்கினர் மூலம் ஆண்டவர் அருளிய இறைவாக்குகளின் தொகுப்பாக இத்திருநூல் அமைந்துள்ளது. பாபிலோனிய அடிமைத்தனத்தினின்று இஸ்ரேலர் எருசலேமுக்கு திரும்பி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆயினும் ஆண்டவரது கோவில் இன்னும் கட்டி எழுப்பப்படவில்லை. அதை விரைவில் மீண்டும் கட்டி எழுப்புமாறு இந்த இறைவாக்குகள் தூண்டுகின்றன. தூய்மையாக்கப்பட்டு புத்துயிர் பெற்றுள்ள மக்களுக்கு செழுமையையும் அமைதியையும் அருள்வதாக ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆகாய் அதிகாரம் 1. கோவிலை மீண்டும் கட்டியெழுப்ப ஆண்டவரின் கட்டளை. தாரியோ அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமான செருபாபேலுக்கு தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள், ஆனால் கிடைத்தது சிறிதளவே. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தபோது அதையும் நான் ஊதி தள்ளிவிட்டேன். ஏனெனில் எனது இல்லம் பாழடைந்து கிடக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டை கட்டுவதிலேயே கருத்தாயிருக்கிறீர்கள். எனவே வானம் உங்களுக்கு பனி பெய்வதை நிறுத்திவிட்டது, நிலமும் விளைச்சல் தர மறுத்துவிட்டது. மேலும் நாடும் மலையும் கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் நிலத்தின் விளைச்சலும் மனிதரும் கால்நடைகளும் உங்கள் உழைப்பின் பயன் அனைத்துமே வறட்சியால் வாடுமாறு நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரின் கட்டளைக்கு மக்கள் கீழ்ப்படிதல். அப்பொழுது செயல்தியேலின் மகன் செருபாபேலும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவும் மக்களுள் எஞ்சியிருந்தோர் அனைவரும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினரான ஆகாயின் சொற்களுக்கும் செவி கொடுத்தனர். மக்களோ ஆண்டவர் திருமுன் அஞ்சி நின்றனர். அப்போது ஆண்டவரின் தூதரான ஆகாய் மக்களிடம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்னும் ஆண்டவரின் அருட்செய்தி அவர்களுக்கு அறிவித்தார். அப்போது ஆண்டவர் யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலின் உள்ளத்தையும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவின் உள்ளத்தையும் மக்களுள் எஞ்சியிருந்தோர் அனைவரின் உள்ளத்தையும் தட்டி எழுப்பினார். அவர்களும் சென்று தங்கள் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரது இல்லத்தை கட்டும் பணியை மேற்கொண்டார்கள். அந்நாள் தாரியோ அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 6ஆம் மாதம் 24ஆம் நாள். ஆகாய் அதிகாரம் 2. புதிய கோவிலின் மாண்பு. 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடம் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல்: இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடிரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடிரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள். ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கின்றது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர்.
இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இறைவாக்கினர் குருக்களிடம் ஆலோசனை கேட்டல். தாரியோ அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 9ஆம் மாதம் 24ஆம் நாள் இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: குருக்களிடம் சென்று இவற்றிற்கு திருச்சட்ட தீர்ப்பை கேள். ஒருவன் தனது மேலாடையின் மடிப்பில் அர்ப்பணிக்கப்பட்ட இறைச்சியை எடுத்து கொண்டு போகும் பொழுது அத்துணியின் மடிப்பு அப்பத்தையோ இறைச்சியையோ திராட்சை ரசத்தையோ எண்ணெயையோ வேறெந்த உணவுப் பொருளையோ தொட்டால் அவையும் அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகுமா? அதற்கு குருக்கள் இல்லை என்று விடை கூறினர். மீண்டும் ஆகாய், பிணத்தை தொட்டதால் தீட்டுப்பட்ட ஒருவன் இவற்றுள் ஒன்றை தொட்டால் அதுவும் தீட்டுப்பட்டது ஆகுமா என்று கேட்டார். அதற்கு குருக்கள் ஆம், தீட்டுப்பட்டது ஆகும் என்றனர். தொடர்ந்து ஆகாய் அவர்களிடம் இவ்வாறு சொன்னார்: அதே போலத்தான் எனது திருமுன் இந்த மக்களும் இந்த இனத்தாரும் என்கிறார் ஆண்டவர். அவ்வாறே அவர்களது உழைப்பின் பயன் ஒவ்வொன்றும் இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கும் பொருளும் தீட்டுப்பட்டதே. ஆண்டவர் ஆசி வழங்குவதாக வாக்களித்தல். இன்று வரை நிகழ்ந்ததை இப்பொழுது நினைத்து பாருங்கள். ஆண்டவரது கோவிலில் கல்லின் மேல் கல் வைக்கப்படும் முன் நீங்கள் இருந்த நிலை என்ன? தானிய குவியலில் 20 மரக்கால் இருக்கும் என எண்ணி நீங்கள் வந்து பார்க்கையில் 10 தான் இருந்தது. 50 குடம் ரசம் எடுக்க ஆலைக்கு வந்தபோது 20 தான் இருந்தது. உங்களையும் உங்கள் உழைப்பின் பயனையும் வெப்பு நோயாலும் நச்சு பணியாலும் கல்மலையாலும் வதைத்தேன். ஆயினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வரவில்லை என்கிறார் ஆண்டவர். 9ஆம் மாதத்தின் 24ஆம் நாளாகிய இன்று ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. இனிமேல் நிகழப்போவது என்ன என்பதை கவனமாய் பாருங்கள். விதை இனியும் களஞ்சியத்திலேயே இருந்துவிடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒளிவ மரமும் இனி பயந்தராமல் போகுமோ? இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். செருபாபேலுக்கு வாக்குறுதி. மாதத்தின் 24ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறையாக ஆகாய்க்கு அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநனாகிய செருபாபேலிடம் இவ்வாறு சொல்: நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஒருங்கே அசைக்கப் போகிறேன். அரசுகளின் அரியணையை கவிழ்க்கப் போகிறேன். வேற்றினத்து அரசுகளின் வலிமையை ஒழிப்பேன். தேர்களையும் அவற்றில் இருப்போரையும் வீழ்த்துவேன். குதிரைகளும் குதிரை வீரர்களும் ஒருவர் மற்றவரது வாளுக்கு இரையாவர். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: அந்நாளில் செயல்தியலின் மகனும் என் ஊழியனுமான செருபாபேலே, உன்னை தேர்ந்தெடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். உன்னை என் அரச இலச்சினையாய் அணிந்து கொள்வேன். ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர்.